கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவங்களை எல்லாம் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் இணைந்து ஆராதிக்க ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். கம் லெட் அஸ் மேக் ஹிஸ் பிரைஸ் க்ளோரியஸ் என்று வசனம் சொல்லுகிறது. நான் வாங்க நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய பெரிய துதியாக உயர்த்துவோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல் நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய மகிமையாய் துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதிகளுக்கு அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார் இல்லையா? இந்த துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எத்தனை பேர் உள்ளம் நன்றியில் நிறைஞ்சிருக்கிறது? ஆமென். நன்றி நிறைந்து ராஜாவை ஆராதித்து பாடுவோமா? ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சா
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை காணும். வனாந்தரத்திலும் காணும், உயர்ந்த மலையிலும் காணும், சிங்க கெபியிலும் காணும், அக்கினி சூளையிலும் காணும், அவமானப்படுத்தப்படுகிற அந்த ஸ்தலத்திலும் காணும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது? ஆமென். எங்க நம்ம தலை குனிறோமோ அந்த இடத்துல நம்ம தலை நிமிர செய்ய அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்ற நேரத்தில் இல்லை, இப்போதான் புதுசா ஒரு துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றதுக்காக அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. மகிமையின் மேல மகிமைக்குள்ள உட்பிரவேசிக்க பண்ண அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி பாடுவோம். உமக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபாதர். சிங்க கேபியில் நான் எழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சிக்கரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், உன் கண்களால் மாத்திரம்தான் நீ அதை பார்ப்ப. அல்லேலூயா. என கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். 1000 பேரோ 10,000 பேரோ வந்தாலும் மேற்கொள்ள அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இணைந்து பாடுவோமா? அல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே,
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க என் கூட? ஆமென், ஹல்லேலூயா. பில்லி சூனியமோ மந்திரமோ மனுஷருடைய தந்திரமான யோசனைகளோ எதுவும் வாய்க்காதபடி கர்த்தர் செய்வார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போம் அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும், ஆமென், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நம்ம தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன இருக்கிறார், என்னை கைவிட மாட்டான்னு சொல்றது கொஞ்சம் தைரியம் இருக்கும். சில நேரங்களில் நமக்கே தெரியும், இல்லை நம்ம ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம், அதனால தான் இந்த பிரச்சனையும், அதனால தான் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அப்படிலாம் யோசிக்க தோன்ற பொழுதுலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தம் அண்டை வருகிறவரை அவர் புறம்பே தள்ள மாட்டார். I mean, if you are going through that kind of a situation, you have that kind of a feeling today, immediate ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவரிடத்துல வருகிறவர்களை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென், அவர் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட தூரம் போற நேரத்துல, வழி விலகுற நேரத்துல ஆண்டவர் சொன்னார், வழி இதுவேன்ற சத்தத்தை உனக்கு தொனிக்க பண்ணுவேன். ஒருவேளை இன்னைக்கு காலையில அப்படிதான் ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். Heed to the voice of God. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை விட எத்தனையோ நல்லவங்க பூமியில் இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து ஆமென் தன்னுடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து தம்முடைய கிருபையை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Father God. ரிபாலா ஷகலா தரபாரபா ஷெலரே மிரியாந்தர தரபரபுரியாந்தரோ ஷலரா அந்தர ரதியாந்தரோ மெனினியாந்தர தரமாந்தரபா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? எனக்கு நீர் காண்பித்த தயவுக்காக,
என் மேல நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. எஸ் லார்ட், உங்க கிருபை தூக்கி சுமந்தது. உங்க கிருபை எங்களை வாழ வைக்குது. உங்க கிருபை எங்களை அரவணைத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. பயனற்ற நிலத்தை போல மறைக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறைக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான். தரிசான என் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. இயேசுவே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். டீப்பஸ்ட் பிட்ல இருக்கும் பொழுது கூட ஆமென், அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய கரங்கள் நம்மை குழியிலிருந்து தூக்கிவிட நீட்டப்பட்டிருக்கிறது. It may be, hallelujah, a pit called disappointments. It could be a pit called, conspiracy against you. It could be a pit called people coming against you. It could be a pit called a never-ending disease. It could be a pit called ever surmounting financial troubles. Whatever the pit may be, brothers, sisters, today my God is extending his hands to rescue you from the violent place. God is extending hand to rescue you from your vilest enemies. Hallelujah. From your deepest pits. Hallelujah. அக்கிரமக்காரரின் செய்கைக்கு உன்னை விலக்க தன் கரங்களை நீட்டுகிறார். உன்னுடைய படுகொலி எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அங்கிருந்து தூக்கி விட தன் கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. உன் கால் கண்ணில சிக்காதபடிக்கு, உன்னுடைய குழியில நீ புதைந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் உன்னை கரங்களை நீட்டி தூக்குகிறார். மகனே, மகளே, receive the miracle working power of God. Receive the touch from God today. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. தோல்வியின் ஆழங்களில் இருக்கிறோமா, ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி நிறுத்தும். நான் திரும்பவும் சொல்ல, நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண முடியும் ஐயா. Hallelujah. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி, அற்புத
புரிய வைத்தவரே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பொக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன. தூக்கி சுமந்ததே. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. உங்க கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலலபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Let us worship him. Hallelujah. உங்க கிருபை எங்களை தூக்கி சுமக்கிறது, உங்க கிருபை எங்களை வாழ வைக்கிறது. உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனையுடைய உச்ச கட்டமே அர்ப்பணிப்பு தான். என் ஆத்துமாவே உன் கர்த்தரை துதி, அவர் செய்த நன்மைகளை மறவாது. சத்ருவின் கைக்கு உன்னை விலக்கினார், மறவாத. இதுவரைக்கும் நடத்தி வந்தார், மறந்து போயிடாத. Oh my soul, do not forget His everlasting kindness, His unfailing mercies. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல் இருந்தார். ஆத்மாவே மறந்துடாது. அல்லேலூயா. இல்ஹாதரமா காஷாந்தரமா. மனதார ஆராதிப்போமா, ஆவில நிறைஞ்சு ஆராதிப்போமா. நானுமே மறப்பதில்லப்பா, நன்றி செலுத்துகிறேன் டாடி. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தத்தோடே. ஆமென். நன்றியோடு சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்தத்தோடே. ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாத. அவைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி 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 கர்த்தரை ஸ்தோத்திரி. லாக்டவுன் தொடங்கின டைம்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்ம எப்படி அழகாய் நடத்தி இருக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பார்த்து இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. Thank you. ஓரா ஷாதரா ரிபாலாதி அந்தரபா. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I'll worship Your holy name. Bless the Lord, oh my soul,
holy name. Amen. Sing like never before. Oh my soul, I'll worship your holy name. Hallelujah. Let's worship him. Amen. நல்ல வாய்களை திறந்து துதிப்போமா? உங்களுக்கு தெரிந்தபடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. நல்லா கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். நான் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் அற்புதங்களின் தெய்வம், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. பெரியவரே, ராஜாவே, எங்கள் தெய்வமே, ஆர்ப்பரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி, எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. லதரஷியந்தரபர தமரபகஷந்தரதரபரதியந்தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஆராதிப்போம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்க இருக்கிற ஸ்தலங்களில் எல்லாம் ஒரு வல்லமையான தேவ பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. May eyes be fixed on Jesus, who is the author and the finisher of our faith. Hallelujah, hallelujah. May your hearts just pour out, hallelujah, into the presence of God. ஒரு பானபலியை போல உங்க இருதயம் எல்லாம் தேவ பிரசன்னத்துல ஊற்றப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? அப்பா, நாங்கள் உண்மையே தேடுகிறோம். எங்க உள்ள உண்மையே தேடுகிறது ஆண்டவரே. உண்மையே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல நாங்கள் உண்மை வாஞ்சிக்கிறோம். We need you, Lord. எங்களுக்கு நீங்க தான் தேவை. உங்களையே தேடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாராபாராசுயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே, என் அடைக்கலமே, என் பலனே, என்னை காண்பவரே. கண்மலையே, என் அடைக்கலமே, என் பலனே, என்னை காண்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நம்புவது தாவீது சொல்ற, 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதிலும் உங்க பிரசனத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மலாம் ஆண்டுடைய பிரசனத்துக்காக வாஞ்சித்து தவித்து அந்த பிரசனத்திலே இருப்பத ஒரு பெரிய மேன்மையாக கருதி இருக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். Hallelujah. We should never compromise for the presence of God. We should be somebody, who will relish those times that we are in the presence of God. Hallelujah. Though we are in the presence of God at all times, especially when we worship God, we are able to feel Him more tangibly. Hallelujah. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் பிரசன்னத்தில் இருந்து அவரை ஆராதிப்போம். Hallelujah.
ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அவங்க கண்கள் என்ன பார்க்கிறதே ஆராதிக்கிற சுவாமி. இப்பவே உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க ஆவியில ஒரு எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நல்லவரை ஆராதிக்கிறோம். பூட்டி இருந்த அறைக்குள்ள வந்து ஆண்டவர் சொன்னாரா, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தின் துதியின் நடுவிலே வாசமாக இருக்கிறார். Today God is present amongst us. If God is within us, where do you think heaven is? Where do you think the angels are? ஆண்டவரே இங்க வந்துட்டார். ஏஞ்சல்ஸ்க்கு அங்க என்ன வேலை? பரலோகமே நம்ம வீட்டுல தான் இருக்குதுங்க. பரலோகமே நமக்குள்ளதாங்க இருந்து கொண்டிருக்கிறது. ராஜாவை உயர்த்துங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உணர்ந்து சொல்லுங்க, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே. சந்தோஷமா சொல்லுங்க, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமா, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்துல அமைதியாய் அமர்ந்திருப்போம். Feel the rest of God around you. Feel His mighty presence all over you. பனி போல தேவ பிரசன்னம் உங்களை நிறைய பேர் உணர முடியும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே கரங்களை ரிசீவ் பண்ற மாதிரி உயர்த்திக்கோங்க. Lord, thank you Jesus. ஆண்டவரிடம் அப்படியே பெற்றுக்கொள்வது போல உயர்த்தி நில்லுங்க. Jesus, Sarabala Shandarabara. Just receive, just receive, just receive. God is all over this place. அவருடைய சந்நிதி பிரசன்னத்தில் மலைகள் எல்லாம் உருகும். Hallelujah. I stand in awe of you. உம்மை பார்க்கும் பொழுது திகைத்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே என்னையே மறந்து நிற்கிறேன் ஆண்டவரே. God is emotionally healing a lot of people.
மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் கர்த்தர் ஆற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவே எங்கள் தெய்வமே, இயேசுவே. தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து எத்தனையோ பிரச்சனைகள், சோதனைகள், என்னால முடியல ஆண்டவரேன்னு புலம்புகிற சகோதரிய இப்பொழுதும் கர்த்தர் உன்னை மறக்கலன்னு சொல்றார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சகோதரிய, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. I am seeing somebody struggling with finances. உண்மையா என்ன பண்றதுனே தெரியல. எப்படி தேவையை சந்திப்பேன், எப்படி குடும்பத்தை பராமரிப்பேன். உடைஞ்ச உள்ளத்தோட யாரும் காணாத நேரத்தில் கதறி அழனும் போல இருக்குன்னு புலம்புற அன்பு சகோதரனே, உன் கண்ணீர் ஆண்டவர் கண்டார். உன் கூக்கல்ல ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இன்னும் கரெக்டா 10 days டைம், 10 நாளைக்குள்ள உன்னுடைய இந்த நாளினுடைய சூழ்நிலை மாறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனுக்காக சாட்சியா எழும்ப போற, நீ தேவனுக்காக சாட்சியா எழும்ப போற. Get ready brother to receive something awesome from the Lord. ஆண்டவரை பிடிச்சிருக்கிற பிடியை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய இல்லங்களில் in your hearts and your homes I am seeing the mighty presence of God being poured out. இதோ தண்ணியில் நிற்கிறது போல ஒரு உணர்வு இருக்கும். அப்படியான ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. தேவனே, ராஜாவே, ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்மை மறந்து ஆண்டோட பிரசன்னத்தில் நின்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிப்பேன். அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. உணர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. இன்னொரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆவியானவரே, இயேசுப்பா, அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கர்த்தர் நீங்கள் எங்களை பொறுப்பெடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிருபையினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். Dearly beloved, greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கிடைக்கத்திருக்க சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We are really grateful for this wonderful opportunity that God has given us. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலே கூட நாம ஆண்டவருடைய வார்த்தையை எரேமியா 30ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். Today morning we are going to meditate upon Jeremiah chapter 33. இன்றைக்கு நான்
பேசப்போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஆறாத புண்கள். The topic which I have chosen for today's meditation is unhealed wounds. ஹல்லேலூயா. Hallelujah. ஆறாத புண்கள். Unhealed wounds. எரேமியா 30ஆம் அதிகாரம் Jeremiah chapter 30. 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். We are going to listen Jeremiah 30, chapter 30, verses 12 to 17. நான் முதல்ல தமிழில் வாசிக்கிறேன், அப்புறம் பிறகு ஆங்கிலத்திலும் நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்து நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்து நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புவிப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jeremiah chapter 30 from verse 12. This is what the Lord says, your wound is incurable, your injury beyond healing. There is no one to plead your cause, no remedy for your sore, no healing for you. All your allies have forgotten you, they care nothing for you. I have struck you as an enemy would, and punished you as would the cruel, because your guilt is so great and your sins so many. Why do you cry over your wound? Why your pain that has no cure? Because of your great guilt and many sins, I have done these things to you. But all who devour you will be devoured, all your enemies will go into exile, those who plunder you will be plundered, all who make spoil of you I will despoil. But I will restore you to health and heal your wounds, declares the Lord, because you are called an outcast, Zion, for whom no one cares. ஹல்லேலூயா. Hallelujah. மிகுந்த அற்புதமாக ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இதை நம்ம பார்க்கிறோம். God displays His amazing love here. அதாவது இந்த ஜனங்கள் ஏற்கனவே விழுந்து போனவர்கள், பாவத்தில் மாண்டு போனவர்களாக இருந்தாலும் அவர்களை எப்படி ஆண்டவர் திரும்ப சீர்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். Even though people have fallen short because of their sins, here God demonstrates His unfailing love. ஹல்லேலூயா. Hallelujah. 12ஆம் வசனத்திலிருந்து Verse 12, from verse 12, 15ஆம் வசனம் வரைக்கும், from verse 12 to 15, இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக through the prophet Jeremiah, ஆண்டவர் 5 விதமான பிரச்சனைகளை இவர்களை கொடுத்து சொல்லுகிறார். God speaks about 5 problems. முதல் பிரச்சனை என்னவென்றால், The first problem is, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய புண் ஆறாததாயும் உன்னுடைய காயம் கொடியதாயும் இருக்கிறது. verse 12, your wound is incurable, your injury beyond healing. உன்னுடைய புண் ஆறாமல் இருக்கிறது, Your wound is incurable, உன்னுடைய காயம் கொடியதாக இருக்கிறது. your injury beyond healing. அதாவது ஆண்டவர் இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், What the Lord is coming to say from this is, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொடர்ச்சியான பாவத்தை ஆண்டவர் இதன் மூலமாக காண்பிக்கிறார். the continuous sin of Israel is meant here. திரும்ப திரும்ப ஆண்டவர் அவங்களை பாவத்திலிருந்து விலகி வாங்கன்னு சொல்றாரு, நீங்க அந்நிய தேவர்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் ஜனங்கள் திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். God is warning them and God is asking them to come, God is asking them to repent from their sins, but they are not obeying God. இப்படி அவங்க திரும்ப திரும்ப பாவத்தில் இருக்கிறனால பாவத்தினுடைய விளைவாக ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள் தான் இந்த ஆறாத புண்ணாயும் கொடிய காயமாயும் இருக்கிறது. The consequence of sin
is what the incurable wound and the injury that is beyond healing that is mentioned here. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப பாருங்க, திரும்ப 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 அவர்கள் பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பது ஆண்டவர் காண்பிக்கிற முதல் பிரச்சனை. The first problem mentioned here is the sin that which they are not able to come out. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது பிரச்சனை 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. The second problem is mentioned in verse 13. அது என்ன சொல்கிறது? உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும்படியான ஔஷதமும் இல்லை. There is no one to plead your cause, no remedy for your sore, no healing for you. இவ்வளோ காயத்தில் இருக்கிற, இவ்வளோ தூரம் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டிருக்கிற, ஆனாலும் ஐயோ பாவம்னு சொல்றது கூட யாருமே கிடையாது. Even though your wound is so big, even though you have so big, your problem is many, there is no one to support and save, there is no one to support your cause. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உன்னை குணப்படுத்தும்படியாக ஒரு எந்த விதமான ஔஷதமும் இல்லை, மருந்தும் இல்லை. There is no ointment to heal you. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்படின்னா, அவங்களுக்காக வழக்காடுறதுக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் கிடையாது, அவங்களை குணப்படுத்தும்படியான ஒரு மருந்தும் கிடையாது, ஔஷதமும் கிடையாது. The problem that they are facing here is, the second part of the problem is, there is no one to heal their wounds and there is no one to plead their cause also. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப மூன்றாவது இன்னொரு பிரச்சனைக்கு வருகிறோம். They have another problem, the third problem. இந்த வசனம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. It is mentioned in verse 14. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை இனி தேடார்கள். All your allies have forgotten you, they care nothing for you. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியன் தண்டிக்கும் வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். I have struck you as an enemy would and punished you as would the cruel. ஹல்லேலூயா. Hallelujah. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். All your allies have forgotten you. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய பாதகம் என்னவாக இருந்தது அப்படின்னா, The greatest problem which the Israelites faced was, அவங்க ஆண்டவரை அதிகமாய் நம்புவதை விட அவர்களை சுற்றி இருந்த அரசர்களை அதிகமாய் நம்பினார்கள். Israelites depended on the people surrounding them more than they relied on God. அவங்க எகிப்தை தேடினார்கள், ஏதோமியரை தேடினார்கள், அசீரியரை தேடினார்கள். இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட மற்ற ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் நம்பினார்கள். Instead of relying on God, they sought the support of Egyptian, the Syrian kings, the other people, the other surrounding neighboring countries. ஆனா இன்றைக்கு இவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில, But the current situation in which they were, அவங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் முன் வரவில்லை. no one came forward to help them. அவங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களை தேடி உதவிக்கு யாருமே கிடையாது. No one came forward to help them. அவங்களை எல்லாம் மறந்து போனார்கள். Everyone forgotten them. இங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். That is what is mentioned here. All your allies have forgotten you. அவர்கள் உன்னை தேடார்கள். They care nothing for you. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். They were like an outcast here. இந்த 14ஆம் வசனத்துல இன்னொரு பிரச்சனையும் ஆண்டவர் சொல்லுகிறார். There is another problem mentioned in verse 14. உன்னுடைய அக்கிரமம் பெரிதாய் மாறினது, Your guilt is so great, உன்னுடைய பாவம் கொடியதாக இருக்கிறது, and your sins are so many, அதனால நானே உன்னை தண்டித்தேன், and punished you as would the cruel. நான் எப்படி ஒரு கொடுமையானவனை தண்டிப்பேனோ அதே மாதிரி நான் உன்னை தண்டித்திருக்கிறேன். Here the Lord himself is punishing these people because of their sins. அப்போ இந்த மூன்றாவது ப்ராப்ளமாக பிரச்சனையாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று இஸ்ரவேல் நேசித்த எல்லாரும் அவளை மறந்து போனார்கள். ரெண்டாவது அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஆண்டவரும் அவர்களுக்கு பெரிய தண்டனையை வழங்கி இருந்தார். The third problem which the people of Israel faced was, no one came forward to help them. Everyone, the people whom they relied on, forgotten them, and at the same time their God was also against them. Amen. Amen. நான்காவது பிரச்சனையை பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது. Now we are going to see the fourth problem. 15வது வசனம். 15th verse. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் கூக்குரலிடுவானேன். Why do you cry over your wound
your pain that has no cure. அதாவது இதை எப்படி படிக்கணும்? why cry about your afflictions instead of your sins. அதாவது உன்னுடைய பாவங்களை குறித்து நீ கூக்குரலிட்டா ஒரு நியாயம் இருக்குது. ஆனா நான் இவ்வளவு தண்டனையில் இருக்கிறேன், நீ ஏன் கூக்குரல் இடுற அப்படின்னு ஆண்டவர் திரும்ப கேட்கிறாரு. ப்ராப்ளம் நம்பர் 4. அப்போ ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு அப்படின்னா, அந்த நிமிஷம் வரைக்கும் கூட மனம் திரும்பணுன்ற உணர்வு வரல. Even at that last moment, they had no thought of repentance. ஹல்லேலூயா. Hallelujah. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதினாலும் நீ கூக்குரல் இடுகிறாய். You're calling because of your pain and your wound. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதினாலும் நீ கூக்குரல் இடுகிறாய். You're calling because of your pain and wound. ஆனா ஆண்டவர்ட்ட எதற்கு நீ நியாயப்படி கூப்பிட்டுருக்கணும் தெரியுமா? But you should have called the Lord because of உன் வேதனையினாலே அல்ல, உன் பாவத்தின் நிமித்தமா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்க. not because of your pain but because of your sin. ஹல்லேலூயா. Hallelujah. அதான் ஆண்டவர் ப்ராப்ளம் நம்பர் 4 ஆக சொல்லுகிறார். That is what God is saying as problem number 4 here. இவ்வளவு நேரம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை விவரித்து சொல்லி கொண்டு வருகிறார். All this while Lord was speaking about the problems in which the Israelite people had. இப்போ ஆண்டவர் எதை பிரச்சனை, ஆறாத காயம், தீராத புண் என்று எதை சொல்லுகிறாரோ, what the Lord says here as the incurable wounds are, அதேதான் எரேமியா தீர்க்கதரிசி ஆரம்பத்தில், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் 8ஆம் அதிகாரத்தில் prophet Jeremiah has mentioned it earlier in chapter 8. அதில் இந்த வசனத்தில் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படின்னா, தன் ஜனத்தினுடைய மீறுதல்களை கண்டு வேதனையோடு அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். Prophet Jeremiah is speaking to the Lord about the sins of these people. எரேமியா 8ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். Jeremiah chapter 8 verses 21 to 22. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமற் போனாள். Jeremiah chapter 8 verse 21 and 22. Since my people are crushed, I am crushed. I mourn and horror grips me. Is there no balm in Gilead? Is there no physician there? Why then there is no healing for the wound of my people? Hallelujah. Hallelujah. இது எரேமியாவுடைய ஒரு ஜெபம். This is the prayer of Jeremiah. எரேமியா இந்த கீலேயாத் அப்படின்னு சொல்ற இடத்துல, கீலேயாத் தேசத்துல இருந்து நல்ல மருந்துகள் கண்டுபிடித்து வருமா. There are a lot of medicines prepared from the place called Gilead. அந்த கீலேயாத்தின் தைலம் என்னுடைய ஜனத்தின் காயத்திற்கு இல்லையா? He is saying that there is no balm from Gilead for my people. என் குமாரத்தினுடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஒரு மருத்துவர் கூட கிடையாதா? There is no physician to heal the wounds of my people. என்னுடைய இந்த ஜனமாகிய குமாரத்தி இன்னும் சுஸ்தமடையாமல் இருக்கிறாளே அப்படின்னு புலம்புறாரு இந்த எரேமியா. Jeremiah is lamenting that there is no one to cure the wounds of the people of Israel. இங்கேயும் அவர் சொல்லுகிறது என்னன்னா, இந்த பாவத்தினாலே உண்டான தண்டனை என்னும் காயத்தை தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Even here the wound refers to the consequence of the sins of the people. Hallelujah. Hallelujah. So அப்ப எரேமியாவின் ஆரம்பத்திலையும் பார்க்கிறோம், இப்பவும் பார்க்கிறோம், அந்த ஆறாத புண்ணாக இருக்கிறது என்னன்னா அந்த பாவம் என்னும் செய்கைதான். In Jeremiah, even in the beginning and in the later half also, we see that the wounds are caused because of the consequence of the sins of the people. இப்படியே ஆண்டவர் அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து சொல்லி, like this is how the Lord demonstrate about the problems of the people. இந்த பிரச்சனை எதனால வந்தது என்றும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். Lord shows them the cause of the problem also. இதற்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. After this amazing thing is happening. இந்த 15ஆம் வசனத்திற்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம், பாவம் தான் காரணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். Till verse 15, the Lord speaks about the problem and the consequences of the problem. இப்போ 16ஆம் வசனத்துல திடீர்னு பார்த்தா Suddenly from verse 16, இஸ்ரவேலை ஆண்டவர் விட்டுறார். The Lord leaves Israel. திடீர்னு பார்த்தா இஸ்ரவேலை இவ்வளவு நாள் அவங்கள ஆட்சி செய்து கொடுங்கோல் ஆட்சி பண்ண எல்லார் மேலும் நான் திடீர்னு நியாய தீர்ப்பு கொண்டு வர போறேன்னு சொல்றார். Suddenly the Lord speaks about the judgment upon the enemies of the people of Israel. அது படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
When we read it will be very interesting. 16ஆம் வசனம், Verse 16. உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், But all who devour you will be devoured. சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். All your enemies will go into exile. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். Those who plunder will be plundered. உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். All who make spoil of you, I will despoil. இவ்வளோ நேரம் ஆண்டவர் இஸ்ரவேலை திட்டி தீர்த்துட்டு இருந்தார். Till now God was scolding Israel. அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டே இருந்தார். God was speaking about the sins of Israel. அவன் மனம் திரும்ப முடியாம இருக்கக்கூடிய அந்த பாவங்களை சுட்டி காட்டி கொண்டிருந்தார். God was speaking about the sins which the Israel was not willing to repent. ஒரு சத்ருவை தண்டிக்கிறது போல நான் உன்னை தண்டித்தேன் ஆண்டவர் சொல்றார். The Lord is saying that he is punishing as he is punishing his enemy. இப்படிப்பட்ட ஆண்டவர் திடீர்னு இஸ்ரவேலை விட்டுட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லார் மேல நியாயம் தீர்க்க கிளம்பிட்டாரு. The Lord who was speaking like this against Israel is now for Israel and is speaking judgment against the enemies of Israel. இடையில என்ன நடந்துச்சு? What happened in between? இந்த 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. We look into the latter half of verse 15. உன் அக்கிரமத்து நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். Because of your great guilt and many sins, I have done these things to you. அப்படினா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், What is the Lord coming to say here? உன் பாவம் கொடியதா இருந்துச்சு, Your sins were great, உன் பிரச்சனை பெருசா இருந்தது, your problems were many, அதனால நான் உன்னை தண்டித்தேன். because of that I punished you. இப்போ அந்த தண்டனை முடிந்தது. Now that punishment is over. நான் உன்னை தண்டித்தேன் அப்படினு சொல்லும்போது ஆண்டவர் ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படினு சொல்றாரு. When the Lord says that I punished you, it means it is over, it is finished. உன் தண்டனையின் காலம் முடிந்தது. The punishment period is over. இப்போ அதனால உன் தண்டனை நிறைவேறி விட்டதனால உன்னை ரெஸ்டோரேஷனுக்குள்ள நான் உன்னை கொண்டு வருகிறேன். Since your punishment is over, God is taking into restoration. இப்போ அந்த ஆண்டவர் திரும்பவும் சீர்படுத்துகிற அந்த ரெஸ்டோரேட்டிவ் ஆக்ஷன்ல தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பட்சிக்கிறவர்களை பட்சித்து போடுகிறார், கொள்ளையடிக்கிறவர்களை கொள்ளையடிக்க ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். Now we are seeing the actions of the restoration that is mentioned here. God is plundering those who plundered them. God is spoiling those who spoiled them. இதுக்கு அப்புறம் இன்னொரு அற்புதமான காரியம் 17ஆம் வசனத்துல வருகிறது. There is another great thing that is happening in verse 17. அது சொல்றது, உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், Because you are called an outcast, Zion for whom no one cares, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, but I will restore you to health, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். and heal your wound, declares the Lord. அந்த ரெஸ்டோரேஷன்ல ஆண்டவர் திரும்ப சீர்படுத்துவதில் அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். The Lord is doing a mighty restoration here. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் சீயோன், ஒருவளும் அவளை விசாரிக்க இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. The Lord is saying this is only Zion, but many are saying that she is an outcast and there is no one to care for her. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிற உன்னுடைய நிலைமையை நான் தலைகீழாய் மாற்ற போகிறேன். God is saying your situation is like this, but I'm going to turn it upside down. அதனால நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறேன். So what I'm going to do, I'm going to restore you to health. உன் காயங்களை ஆற்ற பண்ணுகிறேன். I'm going to heal your wounds. அதுக்கு அப்புறம் இருக்க வசனங்களை பார்த்தீங்கன்னா திரும்பியும் எருசலேம் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Then the consecutive verses we are seeing that Israel will be rebuilt. அதாவது என்ன சொல்றாரு, உன் சத்துருக்கள் உன்னை பத்தி என்ன நினைச்சிருந்தாங்களோ அது அப்படியே நான் தலைகீழாய் உனக்காக மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். What the Lord is trying to say here is, whatever the enemies have thought about you, I'm going to turn it upside down. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த நாள்ல கூட இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாவம் செய்து தண்டனை பெற்ற இஸ்ரவேலர் ஆண்டவர் அற்புத விதமாய் திரும்பியும் சீர்தூக்கி விடுகிறார். What we are seeing here is about the punishment and the consequences which the Israel people had, and how God turned everything for his glory. Hallelujah. Hallelujah. இந்த இப்போ நம்ம வாசிச்ச வேத பகுதியை பார்ப்போம் என்றால், when we look into the verses that we read just now, ஆறாத புண்கள் என்று ஆரம்பிக்கிறார். the incurable wounds, that's how the verse is starting. ஆனா இன்றைக்கு 17ஆம் வசனம் முடியும் பொழுது உன் காயங்களை ஆற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். But when it comes to verse 17, God says that God will heal their wounds. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த அடிப்படையில் எரேமியா 30னுடைய பின்னணியத்துல நம்ம பார்க்கும் பொழுது, on the basis of Jeremiah chapter 30, இவர்களுக்கு மீண்டும் சீர்படுத்துதல் உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, தண்டனை நிறைவேறி முடிந்தது. The main cause of the restoration that is spoken over here is because
their punishment is over. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்றினார். Whatever God promises, He will fulfill it. ஆனா இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல, But the time which we are living in now, நம்ம பழைய ஏற்பாட்டின்படி நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. we are not living like the Old Testament time. பழைய நாட்களிலே நம்முடைய தப்பிதங்களுக்கான தண்டனையை நம்ம அனுபவித்து அதற்பின்பாக ஒரு சீர்பொருந்துதலுக்கு வர வேண்டி இருந்தது. In the Old Testament, they had, because of their wrongdoings, they had their punishment, and when the punishment was over, they were into the restoration part. ஆனா இன்றைக்கோ தேவன் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். But now Jesus Christ died for us. நம்முடைய அற்புத வாழ்வினுடைய துவக்கமே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே தொடங்கினது. Our restored life begins from the cross of Calvary. ஏசாயா 53 ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். I would like to read a verse from Isaiah chapter 53. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். It's a very familiar verse. 53:5. 53:5. நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, But he was pierced for our transgressions. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The punishment that brought us peace was upon him. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். And by his wounds we are healed. எரேமியால வாசிக்கிறோம், ஆறாத புண்கள், கொடிய காயங்கள். In Jeremiah we read about the incurable wounds. அந்த காயங்களுக்கு காரணம் என்ன? நம்ம திரும்ப மனம் மாறாமல் இருக்கிற அந்த பாவங்கள். The reason of the wound was because of the unrepented sin. இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? தேவனால வருகிற அந்த தண்டனை. The consequence of those sins was the punishment that the Israelites faced. அந்த தண்டனை நிறைவேறும் பொழுதுதான் சீர்பொருந்துதல் உண்டாகிறது. Once the punishment was over, they entered into the restored life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Now let us look into our lives. நம்முடைய லைஃப்ல கூட நிறைய ஆறாத புண்கள் இன்னும் உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. There are many incurable wounds even in our lives today. சில பாவங்கள் விடாப்பிடியாய் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. There are many sins which we are not able to leave. சில பாவங்கள் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. Some problem is holding us. சில பாவங்களை விட்டு நாம் வெளியே வர மாட்டேன்றோம். We are not coming out of certain sins. ஆனா எது எப்படியோ நிறைய நேரத்துல நமக்குள்ளும் ஆறாத புண்களும் காயங்களும் இருக்கிறது. Whatever it is, there are many incurable wounds and hurts in our lives. இன்றைக்கு நம்ம பார்க்கிறது ஜனங்களுடைய பேச்சினால இல்ல இழப்பினால உண்டான காயம் அல்ல. Not what we are speaking about is not about the wounds that is caused by some people's action or words. ஆனா இன்றைக்கு நாம பேசிக் கொண்டிருக்கிற ஆறாத புண்களும் காயங்களும் பாவத்தினுடைய விளைவினால இருக்கிறது. The wounds which we are talking about, the incurable wounds which we are talking about, is because of the sins of the people. அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து உன்னுடைய புண் கொடியதா இருக்கிறது, ஆறாதா இருக்குன்னு சொல்றது போல இன்னைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்ல முடியும். Those days the Lord told about the Israelites that the guilt is many and their sins are many. Hallelujah. Hallelujah. அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அந்த இப்படி இந்த நடைமுறையில பார்த்தா அந்த பாவத்திற்குரிய தண்டனையை நாம் அனுபவித்த பிறகுதான் நமக்கு ஒரு சிறப்பு காலம் உண்டாகும். When we look into that aspect, once the punishment period is over, we are entering into a restorated life. Hallelujah. Hallelujah. ஆனா இன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததனால, but today because Jesus Christ died for us, நம்ம ஏசாயா 53 ல படித்தது போல, as we read in Isaiah 53, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். He was pierced for our transgressions. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed for our iniquities. அதனால என்ன நடந்ததுன்னா நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார். So whatever the punishment which had to come upon us, Christ took it on our behalf. திருப்பி எங்கேயும் பார்த்தோம்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. Here also the verse says, by his wounds we are healed. எரேமியாவுல பார்த்தோம் பாவத்தினால உண்டான காயங்கள். In Jeremiah we saw about the wounds that are caused by the sins. அந்த காயங்களை தேவனே ஆற்றுகிறார் என்று பார்த்தோம். The same wounds the Lord himself healed them. ஏசாயால தீர்க்கதரிசனமா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள். In Isaiah they are prophesying about Christ. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு, that he bore the punishment for us. அவர் நம்முடைய காயங்கள் அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்கி விட்டிருக்கிறார். And by his wounds we are healed. அதனால இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும். So now we can speak with boldness. யாரெல்லாம் இயேசுவுக்குள்ள இருக்கிறாங்களோ, that whoever
who are all in Christ, அவர்கள் எல்லாமே சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க. they are into a restored life. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்குள்ள நான் இருக்கும் பொழுது, So when we are in Christ, ஆண்டவரை நான் தேடுகிறவனாய் இருக்கும் when we பொழுது, are searching Christ, என்னுடைய இந்த சீர்பொருந்துதல் தானாகவே நடக்கிறது. our restored life automatically begins. என்னுடைய காயங்கட்டுதல் தானாகவே நடக்கிறது. Our healing automatically takes place. அப்ப ரகசியம் என்னன்னா இயேசுக்குள்ள நிலைத்திருப்பது தான் ரகசியம். So what is the secret? Staying in Christ is the secret. ஆனா இஸ்ரவேலரை போலவே But as Israelites, நம்மள கூட நிறைய டைம் இந்த புண்கள் ஆறாம இருக்க நாமளே காரணமாகி விடுகிறோம். but like the Israel people, even many times we are the reason for the incurable wounds, நமக்குள்ள தொடர்ச்சியான பாவங்கள் இருந்து the கொண்டிருக்கிறது. continuous sins, நமக்குள்ளே மனம் திரும்ப மறுக்கிற இருதயம் இருக்கிறது. the unrepented heart. நம்ம நிறைய நேரத்துல மற்றவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். Many times we are not able to forgive a person. இன்னொரு சில நேரங்களில் ஆற்றில ஒரு கால் சேற்ற ஒரு கால் அப்படின்றது போல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறோம். Many times we are neither cold nor hot. சில நேரங்கள்ல அப்படியே ஆவில நிறைஞ்சு அக்கினியா ஜெபம் பண்றது, இன்னும் ஒரு சில நேரத்துல அப்படியே பாவத்துல உலகத்துல விழுந்து கிடக்கிறது. Sometimes we are filled with the Holy Spirit and we are full of fire, and the other side we are just the opposite. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி இப்ப பார்க்கிறார்? How does the Lord look at us? அப்படியே காயம் கட்ட வேண்டிய ஒருத்தன் புண்ணோடு ஆறாம இருக்கிறவனை போல ஆண்டவர் பார்க்கிறார். God looks at us as if we are people with wounds, incurable wounds. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார். God has died for our sins. ஆனா இன்றைக்கு நாம ஆண்டவரை விசுவாசித்து அவர் பக்கம் திரும்பலனா இந்த காயம் கடைசி வரைக்கும் ஆறாததாகவே இருந்துவிடும். But if we do not repent for our sins and accept Christ as our Savior, then our wounds will not be healed. அவர் நீதிபரரா இருக்கிறார். He is a righteous God. அவர் சமாதானத்தின் தேவனாக He இருக்கிறார். is a God of peace. அவர் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். He brings a restored life to us. ஹல்லேலூயா. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, People of God who are listening to us, உங்க வாழ்க்கையில இந்த ஆறாத புண்களும் காயங்களும் இன்றும் இருக்கிறது என்றால், if there are unhealed wounds or incurable wounds in you, இந்த காயம் கட்டுதல் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், if healing has to take place in your ஏசாயா life, 53ல சொன்னது போல இந்த இயேசுவினிடத்திலிருந்து தான் இந்த பாவத்தினுடைய மன்னிப்பு வரும். your healing should come from Christ, as it is mentioned in Isaiah 53. அவர் மட்டுமே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். Only Christ bore our sins. அவர் மட்டுமே நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார். Only he died on the cross for our sins. அவர்தான் நமக்காக மாண்டு போய் அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். Only by the wounds of Christ we are healed. அதனால இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், So today if we are living neither hot nor cold, இந்த உலகத்தினுடைய எல்லா பழக்கங்களுக்கும் ஒத்து போய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், if we are living according to this world, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு சவால் விட்டு கேட்கிறார். God is giving us a challenge today. எவ்வளவு நாள் நீ உன் புண் ஆறாததா இருக்க போகிற? How long are you going to be in incurable எவ்வளவு wounds? நாள் உன்னுடைய காயம் கொடியதாவே இருந்து கொண்டே இருக்க போகிறது? How long are you going to leave your wounds unhealed? எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் இவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நீ, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என் பாவம் தான் காரணம்னு எத்தனை நாள் நீ ரியலைஸ் பண்ணாம இருக்க போகிற? Why are you still not realizing that you are the cause for your problems and the wounds? நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய நிறைய தீர்மானங்கள் தான் நம்முடைய ஒரு குழப்பத்திலேயோ இல்லை ஆசீர்வாதத்திலோ கொண்டு வந்து வைக்கிறது. Many times the decisions which we take are the cause for many problems that we are facing today. அந்த தீர்மானங்களை நாம தேவனிடத்தில் ஆலோசிக்காம சுயத்தில் எடுத்திருப்போம் என்றால் அது யாருடைய தப்பாக இருக்கும்? Many times the decisions which we take are not according to God, but it depends upon our own flesh. நம்ம என்ன பண்றோம்? அந்த தீர்மானங்களினால, நாம எடுத்த தீர்மானங்களினால பிரச்சனையில் இருக்கிறப்போ ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். Because of our decisions, when we are in trouble, we cry out to God. ஆனா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே சுயத்துல நான் எடுத்த முடிவு, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. But are we willing to go to God and say, this problem is because of the decision which I took, Lord? சகோதர சகோதரிகளே, Sisters and brothers, இன்ற நாள் இயேசு
இயேசுவின் நாமத்திலே உங்களை பார்த்து நான் சவால் விடுகிறேன். Today in Jesus name I'm going to give you this நம்ம challenge. வாழ்க்கையில இன்னும் எந்தெந்த இடத்தெல்லாம் அந்த புண் ஆறாததாக இருக்கிறதோ, Wherever the wounds are unhealed in our lives, இந்த நாள்ல தேவனுக்கு விட்டு கொடுக்க ஆண்டவர் leave அழைக்கிறார். it in the presence of God, leave it in the hands of God. அந்த பாவங்கள் நம்மை விட்டு எடுத்து போடப்பட வேண்டும். You should leave those sins. அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். Those sins need to be washed away. ஹல்லேலூயா. Hallelujah. இது எங்க நடக்கும்னா ரகசியமே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறதுதான். When will it happen? The secret lies when you are in Christ. நீங்க இந்த கலக்கமும் கண்ணீரும் உங்க வாழ்க்கையை விட்டு துடைத்து போடப்பட வேண்டும் என்றால், When you want your tears to be wiped off. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்போ ரெஸ்டோரேஷனுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, when you want your life to be restored, உங்கள ஒரே ரகசியம் கிறிஸ்துவுக்குள்ள ஒளிந்து கொள்வதுதான். the secret is you have to be in Christ. ஆண்டவர் எந்த காயம் கொடியதா இருக்குதோ அதே காயத்தை நான் ஆற்றுவேன்னு சொல்லுகிறார். The Lord says whatever the wounds which are unhealed or the incurable, God himself will heal those wounds. ஆண்டவர் அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றார் நீ விசாரிப்பாரற்ற சீயோன் சொல்லிக்கிறாங்க, அந்த வார்த்தையை நான் தலைகீழா மாத்த போறேன்னு சொல்றார். God says the people who called you as an outcast will now speak the opposite of it. அப்ப ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் சீர்பொருந்துதல கொண்டு வரும் பொழுது நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை கீர்த்தியா ஆண்டவர் வைக்க போகிறார். In wherever you were let down or wherever you were put down, God is going to lift you up. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் ஆண்டவருடைய சர்வ வல்லமை. That is the almighty power of God. எங்கெங்கெல்லாம் வனாந்தரம் போல இருக்குதோ ஆண்டவர் அங்கெல்லாம் ஆறுகள் ஓட செய்ய போகிறார். Wherever there is wilderness, God is going to make streams out of wilderness. நம்முடைய பாதங்களை உயர்வான ஸ்தலங்களிலே நிற்க பண்ண போகிறார். God is going to make our feet stand up high on the rock. அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று வேதம் Those who looked சொல்கிறது. unto him were radiant. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். That is what the Lord is going to do for us. இது எப்போ நடக்கும்? When is this going to happen? என் புண் ஆறுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். When we are going to let this wound to be healed. இன்னும் எத்தனை நாள் மன்னிக்க முடியலன்னு இன்னும் கதை பேசிட்டு இருப்போம். How long are we going to say that I am not able to forgive that person? நான் இன்னைக்கு எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் உடனே நமக்கு மன்னிச்சிரணும். Whatever sins I commit, when I go to the presence of the Lord and I ask for forgiveness, the Lord forgives my sins. ஆனா நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். But I will not forgive anyone. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 20 years back they did this to me. 2 days before they did this to me. எனக்கு மன்னிக்கிறதுக்கு மனசே இல்ல. I am not able to forgive them. அப்படினா என் புண் இன்னும் ஆறலன்னு அர்த்தம். It means my wound is not healed. சர்ச்சில நான் நல்லா தான் இருப்பேன். I am a very good person in church. நல்ல ஒரு believer. I am a very good believer. நான் நல்ல worship leader. I am a fantastic worship leader. எல்லாரும் முன்னாடி பார்த்தா நான் தேவதூதன மாதிரி இருப்பேன். I look like an angel in front of others. ஆனா தனிமையில யாரும் பார்க்காத பொழுது, But when no one is looking at me, என் மொபைல்ல நான் தனியா இருக்கும் பொழுது, when I am alone with my mobile, என் சிந்தனை எப்படி இருக்குது, என் கண்ணு எப்படி இருக்குது, என் செயல் எப்படி இருக்குது, what are my actions and what are my thoughts? ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about it today. இப்படி உன்னுடைய அக்கிரமம் உன் தனிப்பட்ட முறையில் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய பாவம் கொடியதா இருந்துச்சு அப்படினா, So when you are alone, when your sin and when your guilt is great, எப்படி ரெஸ்டோரேஷன் சேரும்? how will restoration come to you? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சவாலை விடுகிறார். God is giving you a challenge today. திரும்பி ஆண்டவர்கிட்ட வா. Come back to God. இந்த புண் ஆற்றப்படுவதற்கு இடம் கொடு. Give place for the Lord to heal your wounds. இந்த பாவம் கழுவப்படுவதற்கு நீ இடம் கொடு. Allow God to wash your sins. Hallelujah. Hallelujah. அப்படி இல்லனா என்ன ஆகும்னா இந்த புண் இருந்து கொண்டே இருக்கும். If not, the sin will be in you, inside of you. இந்த காயம் ஆற்றப்படாமலேயே இருந்து போய்டும். Then this wound will not be healed at all. ஆனா ஆண்டவரோ இந்த காயத்தை ஆற்ற நம்மை திரும்பியும் சீர்படுத்த தான் இயேசுவே வந்தார். But God came down to heal all our wounds. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லியும், We are saying that if we are in Christ, அந்த 100% ஆண்டவருடைய சீர்படுத்துதலை இன்னும் அனுபவிக்கல அப்படினா, if we are not experiencing the 100% restored life, அப்படினா நமக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். then means there is some problem in us. இன்றைக்கு இந்த புண் ஆற்றப்பட இடம் கொடுப்போமா? Now let us allow God to heal our wounds. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. Lord Jesus, come into our lives. ஆண்டவரே, எந்த ஒரு பார்ட் என்னுடைய ஹார்ட்ல நான் இன்னும் உமக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கறனோ அந்த இடத்தை பிரேக் பண்ணிட்டு உள்ள வாங்க அப்படினு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? Do you have the guts to say, Lord, enter into this area of life which you have not entered? Hallelujah. Hallelujah. அந்த ஒரு பகுதியை நான் திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I am allowing you to enter that part of
my heart today. நிறைய பேர் முன்னாடி நான் ஒரு மாதிரி இருக்கிறேன். I am a different kind of a person in front of ஆனா everyone. தனிமையில நான் வேற மாதிரி இருக்கிறேன். But when I am alone, I am entirely a different person. என்ன மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive me. ஆண்டவரே, மத்தபடி நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன். Lord, I am leading a holy life otherwise. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த உடனே என் திங்கிங் மாறிடுது, என் பிஹேவியர் மாறிடுது. But when I am with certain people, entirely my character is changing. ஆண்டவரே, மற்றபடி நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு நான் விரும்புறேன். Lord, I want to lead a holy life. ஆனா சில நேரங்கள்ல பழைய பாவ ஆசை எட்டி பார்க்குது, நான் இடம் கொடுத்துறேன் ஆண்டவரே. But many times my old sins is creeping in. இன்னும் என் காயம் ஆறல ஆண்டவரே. My wound is not healed, இந்த Lord. காயத்தை ஆற்றதான் இயேசுவே நீங்க வந்தீங்க. Lord, heal my wound. That's the reason you came. ஆண்டவரே, சுவாமி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் நடந்தது போல, Lord, just like it happened to the Israelites long ago. ஆண்டவரே, நாங்களும் தண்டனைக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்னா நாங்களாம் உயிரோடவே இருக்க முடியாது If ஆண்டவரே. we are led into punishment, we will not be alive, Lord. ஆனா இயேசுவுக்காக நன்றி ஆண்டவரே. But thank you for Jesus Christ, எங்கள் Lord. அக்கிரமங்களை அவர் சுமந்து Thank கொண்டதனால you that he நன்றி. bore for our transgressions. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்றது இயேசுவிடத்துல Our வந்ததுக்காக peace நன்றி. comes from the Lord Jesus Christ. என்னுடைய பாவங்களை எல்லாம் குணமாக்க ஆண்டவரே தழும்புகளை எனக்கு கொடுத்தாரே, நன்றி ஆண்டவரே. To heal all our wounds, he gave his life for us. ஆண்டவரே, அந்த அக்கிரமத்தை என்னிலிருந்து எடுத்து போடுகிறேன்னு சொல்றதுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, thank you for taking away the transgressions from us. கண்களை மூடி ஜெபிப்போமா. Let us close our eyes and lift இன்னைக்கு to God in ஆவியானவர் prayer. உள்ளத்துல பேசி இருப்பார். Let the Holy Spirit, I believe that Holy Spirit has spoken to you. ஆண்டவர் 100% ஆண்டவர் நம்மை தலை உயர்ந்து நிற்க பண்ண போகிறார். 100% God is going to lift our heads. நீ வந்து விசாரிப்பாரற்ற சீயோன்னு யார் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியத்தை பார்த்து சொல்றாங்களோ அவங்க தலையின் முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். Whoever has called you as an outcast, God is going to lift your head up among those people. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க இன்னைக்கு தைரியம் கொள்ளுங்க ஆண்டவர்ட்ட. So take courage today. ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். God is calling us to do one simple thing. ஆவியானவர் உங்க உள்ளத்துக்குள்ள வரவேற்று. Welcome Holy Spirit into your ஆண்டவர் heart. பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வரவேற்று. Welcome Holy Spirit. ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய Ask God. காயங்களை கட்டுங்க சுவாமி. Ask God to heal your wounds. ஆண்டவரே என்னுடைய புண்களை ஆண்டவரே ஆற்றுங்க ஆண்டவரே. Heal our wounds, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பாவத்தினுடைய விளைவினால உண்டான புண்கள், The wounds that were caused because of sins. ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்ன மன்னியும் சுவாமி. Ask God for his forgiveness. தவறான டிசிஷன்ஸ், The wrong decisions that we had to take. தவறான உறவுகள், The wrong relationships. தவறான பழக்கங்கள், Wrong addictions. ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாம பேசின பேச்சுக்கள், The unwanted words that we used. ஆண்டவரே தேவன் அருவருக்கிற பாவங்கள், The disgusting sins that the Lord hates. ஆண்டவரே மாயமாலமாய் வாழ்கிற வாழ்க்கை, The hypocritical life. இது எல்லாவற்றுக்கும் நாங்கள் மனம் திரும்புகிறோம். We repent and regret for those sins, Lord. எங்களை மன்னியும் தகப்பனே. Forgive us, Master. ஆண்டவரே நாங்கள் இயேசுவுக்குள்ள திரும்ப வந்துடுறோம். Lord, we come back to Christ. ஆண்டவரே உம்முடைய அரவணைப்புக்குள்ள ஓடி வந்துடுறோம். We come back into your embrace, Master. ஆண்டவரே எங்களை பொறுப்பெடுங்க சுவாமி. Take complete control of us. எங்கள் புண்களை எல்லாம் காயம் கட்டுங்க ஆண்டவரே. Lord, heal all our wounds. நீர்தான் எங்களுடைய பிசின் தைலம் ஆண்டவரே. Lord, you are our balm. நீங்க தான் எங்களை குணமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. You are the Lord that healeth us. ஆண்டவரே எங்களுக்குள்ள என்ன காயங்கள் காணப்பட்டாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. Whatever wounds that are inside of us, Lord, please heal them. உங்க வசனம் சொல்றது போலவே, Lord, as the verse says, ஆண்டவரே சீயோன் விசாரிப்பற்றவள் என்று எல்லாம் சொல்றாங்க. Lord, as people are saying Zion as an outcast, ஆனா நானும் அவளை தலைகீழாய் மாற்ற போகிறேன், அவ காயங்களை கட்ட போறேன், சுகத்தை கொண்டு வர போறேன்னு சொல்றீங்களே. but I'm going to turn it upside down. I'm going to heal their wounds and I'm going to bring restoration. எருசலேம் திரும்பவும் அதன் மதில் மேல் கட்டப்படும்னு சொன்னீங்களே. Once again Israel will be rebuilt. ஹல்லேலூயா. Hallelujah. அதே போல எங்க வாழ்க்கையும் கட்டுங்க ஆண்டவரே. Likewise build our lives also, Lord. எங்க வாழ்க்கையும் கட்டுங்க ஆண்டவரே. Build our lives also, எங்களை Master. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். We commit our lives to your hands. சங்கீதக்காரன் சொல்றது போல, As the psalmist said, வேதனை உண்டாக்குற வழி என் இருதயத்தில் இருந்தா, if there is anything that is hindering you, Lord, ஆண்டவரே எனக்கு அது மன்னிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். please forgive me. உங்களுடைய ரெஸ்டோரேஷனுக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. Please bring us back into our In restoration. Jesus name, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. ஆமென். Amen. ஆமென். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இப்பொழுது திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. எல்லாரும் இணைந்து ஜெபத்தோடு பயபக்தியோடு ஆண்டவர் நமக்கு அவன் பாராட்டியிருக்கிற அந்த கிருபைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தி
அப்படி திருப்பந்தியில் பங்கு பெற போகிறோம். இப்போ தான் நம்ம செய்தியில் கேட்டபடி அப்படியே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார், அப்படியே நம்முடைய மீறுதல்களை அவர் மேலே எடுத்துக்கொண்டார், நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அவர் மேலே வந்தது, அப்படி தழும்புகளால் குணமாகி இருக்கிறோம். ஆறாத புண்கள், கொடிய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். இன்றைக்கி அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பாடையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து புது உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த திருப்பெருந்தில் பங்கு பெறும் பொழுது நான் சொல்கிறேன், உண்மையாகவே நம்ம மனம் திரும்பி இருக்கிற வேளையில் பாவ மன்னிப்பிற்கான நிச்சயம் நமக்கு உண்டு. எப்பேற்பட்ட கொடிய புண்ணாக அது இருந்தாலும் கர்த்தர் அதை ஆற்றுகிறார். இந்த நாளில் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். திருவிருந்துக்கான பொருட்களை எடுத்துக்கோங்க, நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் இப்பொழுதே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, திருவிருந்தின் பயன்பாட்டுக்காக இதை நாங்கள் கான்செக்ரேட் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் ஆண்டவரே நீர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொன்னீர். அதே போல் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் சிந்த கொடுக்கிற என்னுடைய திருரத்தம் என்று நீர் திருவுளம் பற்றினீர். நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் நாங்கள் எடுத்து ஆண்டவரே சுவாமி பிற்கிற அப்பம் உம்முடைய பாத்திரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதே, உங்களுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. சகல நோய்களும் சகல பிணிகளும் சகல பாவ கட்டுகளும் சகல சாபங்களும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே முறிக்கப்பட்டதுக்காக, உம்முடைய நீதி எங்கள் தலையின் மேலே வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து திருவிருந்தில் பங்கு பெறலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த சரீரத்துக்காக நன்றி. நீங்களை பிற்க கொடுத்தீர், உட்டைக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். உமக்கு நன்றி 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 ஐயா. ஆண்டவரே, இந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது உட்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உங்களுடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குறதுக்காக நன்றி. எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் செலுத்தி உட்கொள்ளலாம். அப்படியாகவே ஆண்டவருடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். நீர் எங்களை மீட்டு கொள்ளும்படியாக நீர் சிந்தின திரு ரத்தம் ஆண்டவரே, இந்த ரத்தத்துக்காக நன்றி நன்றி நன்றி. உங்கள் கிருபை எங்களை மூடட்டும் சுவாமி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். நன்றி. எல்லா ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினம்தோறும் 8 மணிக்கு சபையாய் கூடி ஜூம் மூலமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அதே போல் வியாழக்கிழமைகளில் ரோமருடைய நிருபத்தை நாம் வேத பாட ஆராய்ச்சியாக எடுத்து ஒரு வேத பாட ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். We have a Bible study based on the book of Romans on Thursdays. So ப்ளீஸ் டூ ஜாயின் us. எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் வர விரும்பினா. Thursdaysல நடக்கிற ஸ்டடி ஃப்ரைடேஸில் யூடியூப்லேயும் போடப்படும். அது யூடியூப்பில் பார்க்குறது மட்டும் இல்லை, அது பேஸ் பண்ணி சில ஆக்டிவிட்டீஸ் உண்டு, குவிஸ் உண்டு. அதனால் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.